ஐபிஎல் ட்ரேட் விண்டோ பத்தின பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில டாப் 3 ட்ரேட் என்ன அப்படிங்கறத பாத்துருவோமா? நம்பர் 3ல ஷார்துல் தாக்கூரை கேகேஆர் கிட்டத்தட்ட 10.75 கோடிக்கு வாங்கினாங்க. ஒரு பிக் பட்ஜெட் தான் அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவர் கொடுத்த காசுக்கு அவருடைய வேலையை பார்க்கல. ப்ரீவியஸ் சீசன்ல சிஎஸ்கேக்கு அங்கங்க முன்ன பின்ன 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த ரோல கூட கேகேஆர்ல பண்ணாம டிசப்பாயின்மெண்ட் பண்ணாருங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது ஹார்திக் பாண்டியா. ஜிடி உடைய டைட்டில் வின்னிங் கேப்டன் கண்டிப்பா போக மாட்டாருங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா கேப்டன்சியும் தரோம் 15 கோடியும் தரோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆனாரு. அவருக்கு ஓரளவுக்கு குவைட்டான சீசனா போனாலுமே ரசிகர்கள் அஸ் அ கேப்டனா அவரை ஏத்துக்கவே கிடையாது. அண்ட் நம்பர் 1 யாரு அப்படின்னா கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆர்சிபி வந்தாரு. 17 கோடிக்கு மெகா ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஆனா அந்த ஒரு ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரான்னு கேட்டா அங்கங்க யூஸ்ஃபுல் நாட்ஸ் ஆனாரு. பவுலிங் டீசெண்டா போட்டாரே தவிர மற்றபடி பெருசா இல்ல. இந்த சீசன் மறுபடியும் ஆர்சிபிக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கானுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.